வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, கேப்டன் ஆனதும் கவனச்சிதறலா மோசமாக அவுட் ஆன ருத்ராஜ் பரபரப்பு சம்பவம். அதாவது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் 2024ஆம் ஆண்டு சீசனில் சிஎஸ்கே அணியின் புதிய கேப்டனாக ருத்ராஜ் அவர்கள் நியமிக்கப்பட்டு இருக்காரு. தோனி போன்ற மிகப்பெரிய ஜாம்பவானின் இடத்தை நிரப்புவது என்பது மிகப்பெரிய சவாலான விஷயம். இதனால் ருத்ராஜ் அவர்கள் மிகப்பெரிய நெருக்கடியும் பொறுப்பும் ஏற்பட்டு இருக்கு. இந்த கூடுதல் பொறுப்பு அவருடைய பேட்டிங்கை பாதிக்க செய்கிறதா என்ற கேள்வியும் தற்போது எழுந்து இருக்கு. கேப்டன்ஷிப்பை பொறுத்தவரை தோனியின் மேற்பார்வையில் சிறப்பாகவே பணியாற்றி வருகிறார் ருத்ராஜ். ஆனால் அவருடைய பேட்டிங்கானது கொஞ்சம் தடுமாற்றத்தை தான் கண்டுகொண்டு இருக்கு. சிஎஸ்கே அணிக்கு தங்களுடைய முதல் போட்டியில் ஆர்சிபிக்கு எதிராக விளையாடிய போது 3 பவுண்டரிகளை அடித்து அதிரடி காட்டினாலும் 15 ரன்களில் அவர் வெளியேறினார். இதே போன்று ருத்ராஜ் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தன்னுடைய இயல்பான அதிரடியை வெளிப்படுத்தினார். 36 பந்துகளை எதிர்கொண்டு 46 ரன்களையும் சேர்த்தார். இதில் 5 பவுண்டரியும் ஒரு சிக்ஸரும் அடங்கும். எனினும் ருத்ராஜின் ஸ்ட்ரைக் ரேட் ஆனது 127 என்ற அளவில் தான் இருந்தது. அவர் எப்போதுமே சிஎஸ்கே அணிக்கு 140க்கு மேல் அடித்தால் அது சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய பலமாக அமையும். இந்த நிலையில் தான் டெல்லி அணிக்கு எதிரான சிஎஸ்கே அணி தங்களுடைய 3வது லீக் ஆட்டத்தில் விசாகப்பட்டினத்திலும் விளையாடியது. சிஎஸ்கே அணி 192 ரன்கள் அடிக்க வேண்டிய என்ற இக்கட்டான நிலையிலும் களமிறங்கியது. அப்போது ருத்ராஜ் அவர்கள் கவனக்குறைவாக காரணமே தேவையில்லாமல் ஒரு ஷாட் ஆடி தன்னுடைய விக்கெட்டை பறிகொடுத்தார். பந்தை டிரைவ் செய்கிறேன் என ருத்ராஜ் முயற்சி செய்து அது பந்து பேட்டில் பட்டு கீப்பிங் கேட்ச் ஆனது. இது ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தையும் கொடுத்தது. இதே போலதான் ராச்சின் ரவீந்திராவும் அபாரமாக விளையாடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரும் பந்துகளை வீணடிச்சிருக்காரு. 12 பந்துகளை எதிர்கொண்ட அவர் 2 ரன்களை மட்டுமே சேர்த்திருக்காரு. தம் பந்தை வீணடிக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்ட அவர் தூக்கி அடிக்க முற்பட்டு கேட்ச் ஆனார். கடந்த 2 போட்டியிலும் சிஎஸ்கே அணி வெற்றி பெறுவதற்கு முக்கிய தொடக்க ஜோடியின் ஆட்டம்தான். ஆர்சிபி அணிக்கு எதிராக 3.6 ஓவர்களில் எல்லாம் முதல் விக்கெட்டுக்கு 38 ரன்களையும் சிஎஸ்கே சேர்த்தது. இதே போன்று குஜராத் அணிக்கு எதிராக 5.2 ஓவர்களில் சிஎஸ்கே அணி முதல் விக்கெட்டுக்கு 62 ரன்களையும் சேர்த்தது. ஆனால் டெல்லி அணிக்கு எதிரான போட்டிகள் மட்டும் 3 ரன்களில் எல்லாம் முதல் விக்கெட்டையும் 7 ரன்களில் எல்லாம் 2வது விக்கெட்டையும் இழந்து தடுமாறியது. இதற்கு ருத்ராஜின் கேப்டன்சியால் தற்போது அவர் பேட்டிங்கில் ஃபார்ம் இழந்து விட்டாரா என்று ரசிகர்கள் கேள்விகளையும் எழுப்பி வருகிறார்கள். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.